மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பெட்டர் லை தேன் ட்ரூத் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோ மேல சந்தேகமா இருந்த ஹீரோயின் ஒரு மாதிரி கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே அந்த லூவை கழுத்திலே கடிச்சு வச்சிருப்பா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் பார்க்கணும், நம்ம ஹீரோயின் கடிச்சு வச்ச மார்க் அவன் ஷோல்டர்ல நல்லா பதிஞ்சிருக்கும். இத அவன் பாத்துக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே என்ன அதை பாத்துக்கிட்டே இருக்க, எப்படினாலும் இன்னைக்கு நீ வீட்டுல தானே இருக்க போற, அதனால யாரும் அதை பெருசா நோட் பண்ண மாட்டாங்க அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேத்தியே எனக்கு சம்மந்தமே இல்லாம அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கடிச்ச அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவ ரொம்ப பக்கத்துல வந்து உன்னை டெஸ்ட் பண்ணதான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு லைட்டா ஒரு மாதிரி ஜர்க் ஆகும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினாவே நான் உன்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸா வந்து பிஹேவ் பண்ணா நீ எல்லாம் மீறுவியா மீற மாட்டியா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன். பரவாயில்ல, நீ ரொம்ப நல்ல பையன்தான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவளை ஹக் பண்ணி நான் எப்பயுமே கண்ட்ரோல்டா இருப்பேன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு இப்ப கிஸ் பண்ற மாதிரி வருவானா. ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஸ்டாப் பண்ணி அவ கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுவா. அதுக்கடுத்து இப்போ நம்ம ஹீரோயின் போன உடனே நம்ம ஹீரோ அந்த கடிச்ச தழும்பு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அப்படியே ஃபவுண்டேஷனா போட்டு மறைக்க ட்ரை பண்ணுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே ஜோவா கிளம்பி போய் அவனோட எஸ்கேப் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக கிளம்புவானா. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து நிப்பா. அவ இப்ப வெல் ப்ரிப்பேர்டா அந்த எஸ்கேப் ரூம்கான காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்துட்டு நானும் உங்க கூட உள்ள வந்தே அவன், ஏன்னா எனக்கு உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் இவ எப்படி பயப்பட தானே போறா அப்படின்ட்டு உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என் கூட வா அப்படின்றான். ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோயின் பயப்படாம அவ வாட்டுக்கு வேகமா ஆளா உள்ள கிளம்பிடுவா. இப்போ ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள போன உடனே அங்க ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு கத்த தானே செய்வான். இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் அந்த ஆளை அந்த ரூம்ல இருந்து பத்தி விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ கூட தனியா பேச ட்ரை பண்ணுவா. இது எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டன்ட் சிசிடிவி வழியா பாத்துக்கிட்டு இருப்பான். இப்போ உள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஜோவை பார்த்து நீ என்கிட்ட ஏதான்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பா. அதுக்கு அந்த ஜோவும் எதுவுமே தெரியாத மாதிரி உன்கிட்ட பேச என்ன இருக்கு அப்படின்பா. ஆனா அவளும் விடாம என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு நான் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை பெட்ல தள்ளி விட்டு இவ கடிச்சு வச்ச மார்க் இவன் கழுத்து கிட்ட இருக்கான்னு பாக்குறதுக்காக அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவா. இவ எதுக்கு இப்படி பண்றான்ட்டு நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஆனா அவன் இப்ப அப்படியே ஹே நியான் உனக்கு என்னாச்சு, நீ என்னோட தம்பியோட ஒய்ஃப், இப்பெல்லாம் என்கிட்ட நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் அவன் சொல்றது எதையுமே காதுல வாங்கிக்காம இப்ப திரும்பி அவனோட ஷர்ட்டை கழட்டலான்ட்டு ட்ரை பண்ணுவாளா. இப்ப நல்ல வேலையா அந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் வந்துருவான். அவன் இப்ப வந்து பாஸ் உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல பெரிய பிரச்சனை பண்றாங்க, நம்ம சீக்கிரம் அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா அப்படியே ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் லூவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட பையனை நான் பார்த்தே ஆகணும், அவன் எப்படி இருக்கான், ஏன் அவன் என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்ட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லி இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஜோ பேச ஆரம்பிப்பானா. ஆனா அதை எதையுமே அவங்க அம்மா காதலே வாங்கிக்க மாட்டாங்க. ஆனா அப்ப கூட இருந்த நம்ம ஹீரோயின் அம்மா என்ன ஞாபகம் இருக்குல்ல, நான் தான் லூவோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவளை பார்த்தக்கடுத்தா அவங்க அம்மா கொஞ்சமா காமாவாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் நீங்க கவலையே படாதீங்க, நான் லூவை சீக்கிரமாவே இங்க வர சொல்றேன் அப்படின்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஜோ பக்கமா திரும்பி நம்ம இப்பவே போய் லூவை வீட்டுல இருந்து கூட்டு வரலாம், என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுவா. ஆனாலும் நம்ம ஹீரோ இவளுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு டவுட் போட்டுக்கிட்டு சரி வா அவனை போய் நம்ம கூட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்ப அவனும் நம்ம ஹீரோயின் கூட கார்லயே கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப கார்ல போறப்பயும் நம்ம ஹீரோயின் திரும்பவும் கேட்பா, நீங்க ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னா இப்பவே சொல்லிருங்க, ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் நீங்க ஒரு ஆளா சமாளிக்க முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேக்குறேன் அப்படின்பா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ உன்கிட்ட நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அடுத்து இப்ப இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட வந்துருவாங்களா. அப்போ அவதான் வேகமா வீட்டுக்குள்ள போவான்னு பார்த்தா அவளுக்கு மேல முந்திக்கிட்டு இந்த ஜோ லூவை கூப்பிடுறதுக்காக உள்ள போவான். ஆனா அப்ப அப்படியே டக்குன்ட்டு வாசல்லே நம்ம ஹீரோயின் இவனை நிப்பாட்டி நம்ம ஏன் லூக்கு போன் பண்ணி கீழே வர சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோவும் கேஷுவலா ஓகேன்றுவான். அடுத்து இப்ப அவ அப்படியே லூக்கு கால் பண்ணுவாளா, இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால உன்னை கூப்பிடுறதுக்கு நானும் உங்க அண்ணனும் வந்திருக்கோம் அப்படின்பா. அதுக்கு நம்ம லூ ஹோ அப்படியா, நான் இப்பதான் வெளியே ஒரு வேலையா போனேன், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல நான் வீட்டுக்கிட்ட வந்துருவேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்பா. இப்போ இப்படி நடந்தனையும் நம்ம ஹீரோயின் இன்னும் கிளம்பி போயிருவா. ஏன்னா அவளுக்கு என்ன டவுட் வந்திருக்கும்னா ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே ஆளோன்ட்டு டவுட் வந்திருக்கும். ஆனா இப்போ ஜோ கண்ணு முன்னாடி இருக்கிறப்ப லூவால எப்படி போன் பேச முடியும் அப்படின்ட்டு அவ இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிருவா. ஆக்சுவலி அவ மட்டும் இல்ல, இந்த இடத்துல நம்மளுமே
எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்படி குழப்பத்துல இருக்கிறப்பே அந்த ஜோ, சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் காருக்குள்ள போய் 10 நிமிஷம் ஒரு வீடியோ கால் மீட்டிங் ஒன்று முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், சரி நீ இதை பண்ணிக்கிட்டு நான் பக்கத்துல போய் உங்க அம்மாவுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்பா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்புனோனையும் இந்த ஜோ வேகமா வீட்டுக்குள்ள போய் லூவா ரெடி ஆகிக்கிட்டு இருப்பான். அந்நேரம் அந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட்டும் வந்துருவான். அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த லூக்கு கால் பண்ணப்ப கால் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்வர்ட் ஆகி அந்த அசிஸ்டன்ட்டுக்கு போயிருக்கும். அவன் தான் நம்ம லூ மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி இருந்திருப்பான். ஆனா இப்படி இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வந்துருவா. அவ ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்குலாம் வெளியே போயிருக்க மாட்டா. இன்னும் இவங்க மேல சந்தேகத்தோட தான் ஒரு ட்ராப் செட் பண்ற மாதிரி வெளியே போயிருப்பா. இப்ப நம்ம ஹீரோ மாட்டிக்குவான். அதுக்கடுத்து அந்த அசிஸ்டன்ட், ஐயோ நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா அப்படின்ட்டு நைஸா அங்க இருந்து கிளம்பிடுவான். அவன் போனோடனே நம்ம ஹீரோயின், நீ லூவா இல்லன்னா ஜோவா, எதுக்கு இப்படி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் ஏதான்னு சொல்லி சமாளிச்சிடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்கு அவ இப்ப அப்படியே, தயவு செஞ்சு எதுவும் பொய் சொல்லாத, நீங்க 2 பேரும் ஒரே ஆள் தான் சொல்லி அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கிறப்பே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ நினைச்ச மாதிரி உன்னோட பைட் மார்க்க பாக்குறதுக்காக நான் உன்கிட்ட அந்த சீக்ரெட் ரூம்ல க்ளோஸா வரல. நான் அங்க அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணமே உன்கிட்ட எத்தனை போன் இருக்குன்னு செக் பண்றதுக்கு தான். நான் டவுட் பட்ட மாதிரியே லூவோட போன் அப்பயும் உன்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கடுத்தான்ட்டு நம்ம கார்ல வரப்ப நீ என்கிட்ட ஏதான்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ட்டு நான் நினைச்சேன். ஆனா நான் எத்தனை தடவை கேட்டாலும் நீ என்கிட்ட உண்மையை சொல்ல தயாராவே இல்லைல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவப்பட்டு அழுதுகிட்டே பேசுவா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ அப்படியே லூவோட ஆட்டிடியூட்ல, ஹே நீ எதுவும் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணாத, என்ன நடந்துச்சு நான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு பக்கத்துல வருவான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பா, தயவு செஞ்சு நீ லூவோட வாய்ஸ்ல பேசாத, லூவோட ட்ரெஸ் எல்லாம் நீ எடுத்து போடாத, தயவு செஞ்சு என்னோட லூவை எனக்கு திரும்ப கொடு அப்படிங்கிற மாதிரி இப்பயும் இவ லூவை பத்தி தான் யோசிப்பா. பாவம் நம்ம ஹீரோக்கு இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. அதனால அவனும் ஒரு மாதிரி சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். அடுத்து அன்னைக்கு நைட்டு பூரா நம்ம ஹீரோயின் நடந்ததே நினைச்சு அழுதுகிட்டே இருப்பா. அப்போ அவ மைண்ட்ல ஓடுறது எல்லாமே இவ லூ கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் மட்டும்தான். இப்போ லூ இல்லாத இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஏதான்ட்டு ஒரு மெசேஜோ காலோ வந்துடாதான்ட்டு அவன் போனையே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா அப்பயுமே அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவான்னா, இப்ப இந்த உண்மை தெரிஞ்சது நல்லதுதான் பாஸ், இல்லனா எல்லாரோட சந்தோஷத்துக்காக நீங்க உங்களை மட்டுமே வருத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், நான்லாம் ஒரு செல்ஃபிஷான ஆளு, நீயான் என் கூட இருக்கணுங்கிறதுக்காக நான் அவகிட்ட லூ மாதிரி நடிச்சிட்டேன். சோ எனக்கு இந்த வேதனை எல்லாம் கண்டிப்பா பனிஷ்மெண்டா கிடைச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்களா. அங்க நம்ம ஹீரோயின் மலையில அவளோட ஸ்கூட்டி எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. இதுல லைட்டா அந்த வண்டியோட சேர்ந்து அப்படியே ஸ்லிப் ஆயிருவாளா. இத நம்ம ஹீரோ தூரமா நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். இப்ப இவளுக்கு ஒரு பிரச்சனையும் அப்படியே வேகமா இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் மூஞ்சில அடிச்சாப்ல, என் பக்கத்துல வராத அப்படின்றுவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான், நான் வீம்புக்குனே உன்கிட்ட பொய் சொல்லல அப்படின்ட்டு. ஆனா அதுக்காக நீ தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் என்னை ஏமாத்தினது தானே உண்மை, அதை யாராலையும் மாத்த முடியாதுல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவா. நம்ம ஹீரோவும் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், சாரி சாரின்னு கேட்பான். ஆனா அவ இது எதையுமே கண்டுக்க மாட்டா. அப்பன்னு பார்த்து அந்த யூன் வேமா அந்த இடத்துக்கு வருவான். அவன் ஏற்கனவே எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு இது பெர்ஃபெக்டான டைமிங் மாதிரி அமைஞ்சிரும். அந்த யூன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, இங்க பாரு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவளுக்கு இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்ல, சோ தேவையில்லாம இங்க சீன் கிரியேட் பண்ணாம கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை அவன் உள்ள கூட்டு போயிருவான். ஆனா இங்க இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே அந்த மெங் பொண்ணு ஒரு மாதிரி கடுப்பா ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு தான் அந்த யூன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு இங்க நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருமா. அவங்க இப்ப அப்படியே அவங்க பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோவை தான் பிளேம் பண்ணி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு பொண்ணு இப்படி மனசொடைஞ்சு கிடக்கிறத பார்த்தனையும் அந்த ஜோவையும் அவனோட ஃபேமிலியும் தான் திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவன் தம்பி லூ இறந்துட்டான்னா அவங்க அம்மா கிட்ட அவன் நடிக்கட்டும், ஏன் தேவையில்லாம உன்கிட்டயும் நடிச்சு உன் மனசு இப்படி காயப்படுத்தியிருக்கான், நான் கண்டிப்பா அவனை சும்மா விட போறதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே சிம்பிளா அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு, அம்மா இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு நான் யோசிக்கவே ரெடியா இல்லை, அதனால அதை பத்தி பேசாதீங்க அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நம்ம பொண்ணை எப்படியான்ட்டு திரும்பி நல்லபடியா தேத்தணும்ட்டு, நீ எதுவும் கவலைப்படாத, அம்மா உனக்கு பணம் தரேன், நீ ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கணும்ட்டு ஆசைப்பட்டேல அதை போய் வெளியூர்ல போய் படி அப்படிம்பாங்க.
ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லமா அப்படின்றவா. ஆக்சுவலி இந்த விஷயத்துக்காக தான் நம்ம ஹீரோயின் அந்த ஃபேக் மேரேஜே ஒத்துக்கிட்டா. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு ரெடியா இருக்கு. ஆனாலும் அங்க போறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு மனசு இல்ல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்போ அந்த லூவோட சமாதிக்கு வந்திருப்பான். அங்க வந்து நம்ம ஹீரோ அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல இவங்க அம்மா நடந்து போற மாதிரியே அவனுக்கு தோணும். இத பார்த்தனையும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிருவான். ஏன்னா அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் லூ இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி இந்த இடத்துக்கு அப்படின்ட்டு அவன் ரொம்ப குழம்பி போயிருவான். ஆனா நம்ம ஹீரோ இந்த மாதிரி லூ சமாதிக்கு வந்தது, அங்க யாரையோ பார்த்து இவன் அப்படியே வெக்ஸாய் போனது, இது எல்லாத்தையுமே அந்த மெங் பொண்ணு ஒளிஞ்சு நின்னு பார்த்து போட்டோ வேற எடுத்துக்குவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போவானா. அங்க போனோனையும் அவங்க அம்மா எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படிங்கிற மாதிரிதான் கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ சுத்தி வளைக்காம அம்மா நீங்க இன்னைக்கு வெளியே போனீங்களா அப்படின்னு கேட்பான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா ஒரு மாதிரி பதட்டமா, நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எங்கப்பா போறேன், இல்லம்மா இன்னைக்கு நான் வெளியே உங்களை மாதிரியே ஒரு ஆளை அப்படின்னு தான் சொல்ல வருவான். ஆனா அவங்க அம்மாக்கு இப்ப செமையா கோவம் வந்து, நான் தான் வெளியவே போலன்னு சொல்றேன்ல, மேபி உன் கண்ணுல தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், போய் டாக்டரை பாரு அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ஷா திட்டி விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்ப அவனை பத்தி யோசிக்காம அவங்க அம்மாக்காக, தெரியுமா நீங்க ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கீங்க, நம்ம ஏன் வெளியே டின்னருக்கு போக கூடாது, நீங்க நானு லூ 3 பேரும் ஒன்னா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா அதுக்கும் இப்ப அவங்க அம்மா ஒரு மாதிரி வெறப்பா, இன்னைக்கெல்லாம் நான் யாரையும் பாக்குற மாதிரி இல்ல அப்படின்றவாங்க. சரி நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறப்ப அவங்க அம்மா டக்குன்ட்டு இவங்க பக்கத்துல ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்கார்ஃபை ஜோ கிட்ட கொடுத்து, இதை நீ லூவை பாக்குறப்ப கொடுத்துரு, இப்ப நீ போ நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை வாங்குறப்ப நம்ம ஹீரோக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இவன் இத்தனை வருஷமா அவங்க அம்மா கிட்ட லூவா நடிச்சது, இப்போ ரீசெண்டா நம்ம ஹீரோயின் கிட்ட லூவா நடிச்சது, இந்த மாதிரி எல்லாருக்குமே லூ தான் வேணும், ஜோ யாருக்குமே வேணாம்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஃபீல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு மாதிரி மனசுடைஞ்சு கிளம்புவான். அப்படி அவன் ஃபீல் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவோட வேதனையை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. என்னோட பொண்ணோட வீட்டுல இருக்க உன் திங்ஸ் எல்லாம் யூன் பேக் பண்ணி வச்சிருக்கான், அதெல்லாம் போய் நீ எடுத்துக்கோ, அதுக்கடுத்து எங்க பக்கமே நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோ வேதனையில இருக்கான், இப்போ புதுசா நம்ம ஹீரோயினோட அம்மா வேற. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அந்த யூன் நிறைய திங்ஸ் அப்படியே பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா படுத்திருப்பா. இப்போ அவகிட்ட போய் அந்த யூன், நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்பா. ஆனா அதுக்கு ஏற்கனவே சுகத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின், எப்படி சொல்லணும்னு தெரியலனா தயவு செஞ்சு சொல்லாதடா, நானே ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் அப்படின்பா. அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும், நான் நம்மளோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணத்துல கிடையாது, எனக்கு உண்மையிலே உன் மேல அவ்வளோ லவ், அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவனோட லவ்வ கன்ஃபர்ஸ் பண்ணிடுவான். இதை கேட்டனையும் நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப ஷாக் ஆகி போய், டே நானே ஏற்கனவே பெரும் பிரச்சனையில இருக்கேன், இதுல புது பிரச்சனை வரையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அன்னாரும் கரெக்டா நம்ம ஹீரோ ஜோ இந்த வீட்டுக்குள்ள வருவான். அதனால இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் அந்த யூனை நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீ இப்ப வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவனை அனுப்பிச்சு விட்டுருவா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் இவன் மேல கோவம் இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட அம்மா கொஞ்சம் ஹார்ஷா பேசிதானே அந்த டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால அவ சாரி கேப்பா. அதுக்கு அவனும் தப்பு ஏன் மேல தானே, அப்ப அவங்க அப்படிதான் கத்துவாங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இனிமேல் நீ இந்த வீட்டுல தனியா தான் இருக்க போற, சோ அதனால பார்த்து பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி இவன் மேல இருக்கிற அக்கறையில அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சிம்பிளா, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னா கிளம்பு அப்படின்றவா. ஆனாலும் நம்ம ஹீரோ விடாம, இங்க பாரு எனக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை ஏமாத்தணுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாது அப்படின்பா. ஆனா அதுக்கு அவ இப்ப அப்படி கோவமா, என்னை ஏமாத்தணும்னு நினைக்காம தான் இல்லாத ஒரு ஆள் மாதிரி என் முன்னாடி வேஷம் போட்டு வந்து என் மனசை இப்படி மாத்தினியா, தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத, அது மட்டும் இல்லாம அந்த வெட்டிங் ரிங்க கழட்டி என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி கத்துவா. அதுக்கு அவனும் இப்ப அப்படியே அந்த வெட்டிங் ரிங்க கழட்டிட்டு, நான் உன்கிட்ட உண்மையா சொல்லாததுக்கு காரணம், நான் சொன்னா இன்னும் நீ அந்த ஜோ கிட்ட இருந்து விலகி போயிருவியோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான். ஆனா அதுக்காக இப்ப மட்டும் என்னவா, எனக்கு அந்த லூவியும் பிடிக்கல ஜோவியும் பிடிக்கல, அதனால இப்ப நீ என் மனசுல எந்த ஒரு கேரக்டராவும் இல்ல, அதனால இனிமேல் என்ன பார்க்காத அப்படின்றவா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து போன உடனே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு இவ லூ கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணதையும் அந்த ஜோ கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணதையும் அப்படியே யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோவை தான் திட்டிக்கிட்டு இருப்பா, என்ன இப்படி கடைசியில ஏமாத்திட்டியே, என்னோட மனசை உடைச்சிட்டியே அப்படின்ட்டு புலம்பி ஃபுல்லா சரக்கா அடிச்சுக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்களா. நேத்து செமையா சரக்கு அடிச்சனால நம்ம ஹீரோயின் இப்ப ஆபீஸ்க்கும் ஒரு
ஒரு மாதிரி போதையில தான் வருவா. அவ ட்ரெஸ்ஸே பார்த்தா ஒரு மாதிரி ப்ராப்பரான ட்ரெஸ்ஸே இருக்காது. நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ஆபீஸ்க்கே வந்திருப்பா. இதை பார்த்த அங்க இருந்த ஒரு பொண்ணு, ஏ நியான் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்டக்கிறது தான் நம்ம ஹீரோனுக்கு ரியலைஸே ஆகும். ஆனா அன்னாரன் பார்த்து கரெக்டா அந்த ஹெட் அந்த இடத்துக்கு வந்து, ஏ நியான் நீ சூப்பரான வேலை ஒண்ணு பாத்திருக்க, இப்போ நம்ம மேகசின் தான் ட்ரெண்டிங்ல வரப்போகுது பாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது இவன் எதை பத்தி பேசுறான் அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவ போன் எடுத்து பார்த்தா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற நியூஸே நம்ம ஹீரோக்கு லூன்னு சொல்லி ஒரு தம்பி இருந்திருக்கான், அவன் இறந்து போயிட்டான். ஆனா அதை இந்த உலகத்துக்கு மறைச்சிட்டு இந்த ஜோவே லூவாவும் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கும். நம்ம ஹீரோயின் இப்ப உடனே கத்துவா, இது நான் போஸ்ட் பண்ண நியூஸே கிடையாது, யார் இதை பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மெங் பொண்ணு தெனாவட்டா வருவா. அவ வந்து, ஏ நியான் நீ என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா, இது நீ ரெடி பண்ண டாக்குமெண்ட் தான், உனக்காகத்தான் நான் இதை நம்ம ஹெட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன், இப்ப என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், இது நான் ரெடி பண்ண டாக்குமெண்டே இல்ல அப்படின்னு தான் திரும்பவும் சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த மெங்கு, உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நேத்து உன்னோட மெயில்ல இருந்து நீ சீஃபுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்ப பாரு அப்படின்பா. நம்ம ஹீரோயினும் இப்ப டக்குன்னு அவன் மெயில் ஓபன் பண்ணி பார்த்தா அதே மாதிரி ஒரு மெயில் அவங்க சீஃபுக்கு போயிருக்கும். ஆனா இந்த மெயில நம்ம ஹீரோயின் அனுப்பவே இல்லை, அது அவளுக்கு நல்லாவே தெரியும். சோ இதுல ஏதோ இந்த மெங்கோட தில்லாலங்கடி வேலை தான் இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அவ முடிய பிடிச்சு நல்லா தரன்னு இழுத்து இப்ப ரெஸ்ட் ரூம்குள்ள கூட்டு போய், ஏய் ஏண்டி இப்படி பண்ண, நீ தான் பண்ணிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ பண்ண வேலைனால ஜோவோட அம்மாக்கு எதனாச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கத்துவா. ஆனா அதுக்கு அந்த மெங்கு சிம்பிளா, அது என்னோட பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் அந்த ஜோ இல்லைன்னா லூ, அவனை எப்படி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல, அவனோட தப்பு தான் அப்படின்ட்டு அவ ரொம்ப ஓவரா பேசுவா. இப்ப செம கடுப்பான நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்ட் ரூம் கதவை அப்படியே மூடி அவளை நல்ல ஒரு 4 சாத்து சாத்துவா. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை ஆனோனையும் இவ்வளவு நேரம் பாராட்டிக்கிட்டு இருந்த அந்த ஹெட் இப்ப இவங்க 2 பேத்தையும் பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவான். இங்க என்னதான் நடக்குது, நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் உண்மையா இல்ல பொய்யா, எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் பண்ண வேலைனால நம்ம கம்பெனிக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்பு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு இப்ப 2 பேரையும் நல்லா கிழிச்சு எடுத்துருவான். அது மட்டும் இல்லாம இந்த மெயில் எல்லாமே உன்னோட பேர்ல இருந்து தான் சென்ட் ஆயிருக்கு நியான், அதனால எங்களுக்கு இப்ப வேற வழியே இல்ல, இது என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்கும் அது மட்டும் இல்லாம நீ கொடுத்த நியூஸ் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாங்க உன்னை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்பா அந்த மெங்க பார்த்து, நான் தப்பு பண்ணல அப்படிங்கறத நான் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாளா. ஆனா அந்த இடத்துல ஏற்கனவே ஜோ இருப்பான். இப்ப அவன்கிட்ட அவ ஒரு மாதிரி பதட்டமா, உங்க அம்மாக்கு இது உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்பா. இல்ல எங்க அம்மாக்கு இப்போதைக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, நீ என்ன தப்பா எடுத்துக்காத, உண்மையிலே நான் அதை போஸ்ட் பண்ணல அப்படின்பா. அதுக்கு அவனும், அது எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா இதை நீ பண்ணிருக்க மாட்ட அப்படின்பா. சரி இப்போதைக்கு உங்க அம்மாக்கு இந்த உண்மை தெரியாது, அது ஓகே, ஆனா இதே மாதிரி நீ லூ மாதிரி காலம் பூரா நடிச்சுக்கிட்டே இருக்க போறியா அப்படின்னு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆமான்றுவான். இது நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். இப்ப அடுத்து அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இந்த நியூஸையே போட்டு போட்டு பார்த்துட்டே இருப்பாளா. அப்போ அந்த டாக்குமெண்ட்ல ஒரு பிக்சர் ஒண்ணு இருக்கும். அன்னைக்கு நம்ம ஹீரோ லூவோட சமாதிக்கு போனப்ப அந்த மெங்கு பொண்ணு திருட்டுத்தனமா எடுத்த போட்டோ. அந்த போட்டோல தூரத்துல நம்ம ஹீரோவோட அம்மா இருக்கிற மாதிரி இவ பாப்பா. ஏன்னா அன்னைக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா அங்க இருக்கிற மாதிரி தான் பாத்திருப்பான். இப்போ இதை இவ பார்த்தனையும் இவளுக்கும் அதே சந்தேகம் தான் வரும். அப்போ ஒருவேளை இவன மாதிரி அவங்க அம்மாவும் நடிக்கிறாங்களா என்ன அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாளா. அங்க அவங்க அம்மா இவளை பார்த்தனையும், வாமா மருமகளே லூ எப்படி இருக்கான், அவனையும் கூட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நார்மலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சுத்தி வளைக்காம அந்த போட்டோவை காமிச்சு, இதுல இருக்கிறது யாருன்னு தெரியுதா அப்படின்பா. அதுக்கு அவங்களும், எனக்கு கண்ணு சரியா தெரியல, போட்டோ கொஞ்சம் பிளரா இருக்கு அப்படின்ட்டு சமாளிப்பாங்க. ஆனா இவ கண்டுபிடிச்சிட்டா இவங்க ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பாக்குறாங்க அப்படின்ட்டு. உடனே நான் அதை பத்தி சொல்றேன், அந்த போட்டோல இருக்கிறவங்க நீங்க தான், அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஜோ லூவோட சமாதிக்கு தான் போயிருக்கான், அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னாவே உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அங்கதான் லூவோட சமாதி இருக்குன்ட்டு. ஆனா இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுமே இத்தனை நாள் வரைக்கும் நீங்க ஜோவை லூ லூன்னு கூப்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக அவனும் முட்டாள்தனமா லூவா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான், இதனால அவன் மனசு எவ்வளவு பாதிக்கும்னு நீங்க யோசித்து பாத்தீங்களா அப்படின்பா. அதுக்கு அவங்க அம்மா, நீ என்னோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசித்து பாத்தியா, உனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா என்னோட வழி என்னன்ட்டு உனக்கு புரியும். இப்பயும் நம்ம ஹீரோயின் விடாம நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்க உங்களை மட்டுமே பாக்குறீங்களே, நீங்க ஜோவை பத்தி யோசித்தீங்களா, அவனுக்கும் தான் கஷ்டமா இருக்கும், ஏன்னா இறந்து போனது அவனோட தம்பியும் தான், ஆனா அந்த வழியவும் மறந்து
மறந்துட்டு உங்களுக்காக அவன் இத்தனை வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கு அந்த அம்மா டக்குன்ட்டு அதான் ஜோ உயிரோட இருக்கானே, ஆனா என்னோட லூ அவன் இறந்துட்டான், அதை யாராலையும் மாத்த முடியாதே அப்படின்ட்டு லூசு மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பேசிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த லேடி அப்படியே கதறி அழுதுகிட்டு, என்னோட லூ சின்ன வயசுல இருந்தே உடம்பு சரியில்லாமையே தான் இருந்தான், இதனாலேயே அவனுக்கு அவன் வாழ்க்கையில பூராமே கஷ்டம்தான். இப்படி இருக்கிறப்ப அவன் சின்ன வயசுல வேற இறந்து போயிட்டான். அதனால ஒரு அம்மாவா நான் இறந்து போன லூவ ஜோ மூலியமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா அப்படின்ட்டு ரொம்ப கதறி அழுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சிம்பிளா, நீங்க லூ லூன்னு பேசி பேசியே ஜோ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்த லவ்வ உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு லூவோட சமாதி கிட்ட உங்களை வச்சு ஜோ பார்த்தப்பயே நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உண்மை அவனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுமே அவன் உங்களுக்காக இன்னமும் லூவா நடிச்சுக்கிட்டு இருக்கான், அதுதான் அவனோட பாசம் அப்படின்பா. இதெல்லாம் கேக்குறப்ப அவங்க அம்மாக்கு இப்பதான் அவ பண்ண தப்பெல்லாம் லைட்டா ரியலைஸ் ஆகும். இப்படி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே வந்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிப்பான். அவன் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பட் இருந்தாலும் இதெல்லாம் நீ பேசிருக்க வேண்டாம் அப்படின்பா. ஆனா அதுக்கு இப்ப அவ செம கடுப்பா, இன்னைக்கு இதை பத்தி நான் பேசலனா நீ இன்னமும் லூவா தான் நடிச்சுக்கிட்டே இருப்ப, ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ, ஃபர்ஸ்ட் நீ உன்னை லவ் பண்ணி கேர் பண்ணிக்கோ, அப்பதான் மித்தவங்க உன்னை லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கோவமா அங்கிருந்து கிளம்பிடுவா. சோ இப்படி ஒரு சம்பவம் நடந்த கிடத்தான்ட்டு நம்ம ஹீரோ எதிர்பார்த்த லவ் அவங்க அம்மா கிட்ட இருந்து கிடைக்குமா, அது மட்டும் இல்லாம திரும்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி சேருவாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போடுற வீடியோ பாருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.